உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி இந்நேரம் மகா ஃபயர் ஆக்சிடென்ட்ல சிக்கி கருகி கட்டையா இருப்பாள்ல? ஆமாடி, அந்த நல்ல செய்தியை காதால கேட்க தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் ஆண்டி நம்ம வெயிட் பண்ணணும்? அந்த நல்ல செய்தியை நீங்களே ஃபோன் பண்ணி கேட்ட வேண்டியதானே? ஏய், அந்த மேனேஜர் இப்ப எங்க இருக்கான், கூட யார் இருக்கான்னு தெரியாம நம்ம ஃபோன் பண்ணா அப்புறம் அவனும் மாட்டிக்குவான், நாமளும் மாட்டிக்குவோம். வேலை முடிஞ்சதும் அவனே ஃபோன் பண்ணுவான். வெயிட் பண்ணுவோம். ஆண்டி, மகா கிளம்பி போய் பாதி நாள் மேல ஆயிடுச்சு. இன்னும் அவ கதை முடியாம இருக்கும். எல்லா வேலையும் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் ஆண்டி. நீங்க பயப்படாம ஃபோன் பண்ணுங்க. அப்படியா சொல்ற? ஆமா ஆண்டி. அந்த ஆள் என்ன மூளை இல்லாதவனா? இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசுறதுக்கு? தனியா இருந்தா போன் எடுத்து பேச போறான், கூட ஆள் இருந்தா தனியா வந்து பேச போறான். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம போன் பண்ணுங்க ஆண்டி. சரி, பண்றேன். கொஞ்சம் விலகி நிக்கிறீங்களா ப்ளீஸ்? பேஷண்ட்டுக்கு காத்தோட்டமா இருந்தாதான் சுவாசிக்க முடியும். கொஞ்சம் விலகி நில்லுங்க ப்ளீஸ். போங்க. பிரஷர் நார்மலுக்கு வந்துருச்சு. ஓகேவா? மூச்சு விட ஒன்றும் சிரமம் இல்லையே. இனி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பிரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த ஃபயர் இன்ஜுரி மட்டும்தான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மெண்ட் போட்டா சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், ஏங்க இருட்டுங்க, இப்போ ரிமூவ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. இல்ல, எடுத்துடலாம். இனிமே அவங்களால ஃப்ரீயா பிரீத் பண்ண முடியும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸா? எதுக்கு? என்ன காப்பாத்தினதுக்கு தான் டாக்டர். நான் உங்களை காப்பாத்தினா? நான் ஒன்னும் நெருப்புக்குள்ள பூந்து உங்களை தூக்கிட்டு வரலையே. சார் தான் தூக்கிட்டு வந்தாரு. ஏன் அவர் அப்படி பாக்குறீங்க? என்கிட்ட சொன்ன தேங்க்ஸ் அவருக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் வெற்றி. விக்ரம பார்க்காமே நான் செத்துருவேன்னு நினைச்சேன். நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. வெற்றி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? வீட்டில் உங்களை காணோன்னதும் உங்க அக்கா கிட்ட தான் கேட்டேன். அவங்க தான் நீங்க ஆஃபீஸ்க்கு அவசரமா போனதா சொன்னாங்க. அது ஒரு சந்தேகத்துல உங்களை தேடி வந்தேன். ஆமா, எப்படிங்க இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியலங்க. தெரியலையா? நேத்து உங்களை ரவுடிங்க கொலை பண்ண பார்த்தாங்க. இன்னைக்கு என்னடான்னா இங்க வர வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானுங்க. அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி பண்றாங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க தெரியாம இருக்கும்? உங்களுக்கு என்னன்னு தெரியும், சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றது? கண்டிப்பா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அட்டன் பண்ணா கண்டபடி திட்டுவாங்களே. வேணாம், பேசாம கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்றான். கட் பண்றானா? அப்போ நம்ம பிளான் இந்த முறையும் ஃபெயிலியரா? ஏய், நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. கூட யாராவது ஆளுங்க இருந்திருப்பாங்க, அதான் கட் பண்றான். இத பாரு, நான் மறுபடியும் பண்றேன், கண்டிப்பா எடுப்பான். எங்க எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். இந்த விஷயத்த வீட்ல வேற யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாமே ப்ளீஸ். வெற்றி, யாராவது கேட்டாலும் ஃபயர் ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி சொல்லிடுங்க வெற்றி. இல்லைங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, விக்ரம் இன்னைக்கு வீட்டுக்கு வராருல்ல. வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு இன்னொரு கெட்ட விஷயத்த சொல்லணும்னு தான் சொல்றேன். அதனால தாங்க, இதெல்லாம் எதுவும் சொல்லிக்க வேண்டாங்க ப்ளீஸ்.
வெற்றி, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு விக்ரம் வீட்டுக்கு வந்துருவாருல்ல? ஆ வந்துருவாரு. ம். மகா பார்த்து மகா. ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். ம், சரிங்க. ஏய் மகா, மகா என்னாச்சு? உடம்பெல்லாம் காயமா இருக்கு. ஐயோ என்னாச்சு மகா? அ, வா அக்கா, முதல்ல ஒண்ணும் வந்து இல்லக்கா. உட்காரு. வா, என்னாச்சு வெற்றி? பாத்து வா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கடவுளே, உட்காரு. விஜய், விஜய். ஆ, ஐயோ அண்ணி என்னாச்சு அண்ணி? என்ன காயமா இருக்கு? வெற்றி என்னாச்சு வெற்றி? மேடம் இல்ல மேடம் என்னாச்சு மேடம்? வெற்றி என்னாச்சு வெற்றி? சொல்லுங்க. என்னாச்சு மகா? என்ன இது, உடம்பெல்லாம் காயமா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. விஜய், ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் தான், வேற எதுவும் இல்லை. என்னது சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட்டா? என்ன பாக்குறதுக்கு இவ்ளோ பெரிய காயமா இருக்கு? நடக்க முடியாம வேற வந்திருக்கீங்க, சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் டாக்டர் எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டேன். பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? மகா, நீ போகும்போதே நான் கேட்டேன்ல, நீ சொல்லிருக்கலாம்ல என்ன பிரச்சனைன்னு. அண்ணி நீங்க அவசரமா போனீங்கன்னு ஐசு சொன்னப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். அசால்ட்டா இருந்தது தப்பா போச்சு. அப்பவே நான் ஆபீஸ்ல போய் பார்த்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஏன் மேடம், போகும்போது நீங்களாவது என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? உங்களை சுத்தி தான் நிறைய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல மேடம். நீங்க ஏன் மேடம் இப்படி தனியா போனீங்க? விக்கி, நான் என்ன இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சா போனேன். ஆபீஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு கால் வந்துச்சு. போன இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன மகா இப்படி எல்லாம் நடக்குது? உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் நான் வந்துட்டேன்லக்கா, அப்புறம் என்னக்கா விடு. எப்படி மகா விட முடியும்? நேத்து நீ ரவுடிங்க கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்த, இன்னைக்கு பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்ற. இதெல்லாம் பார்த்தா விடுற மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? அக்கா, நடந்தது நடந்து போச்சுக்கா. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்படியெல்லாம் நடக்கும்னு இருந்தா அது நடந்தே தீரும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அண்ணி, உங்களுக்கு யாரு கால் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொன்னா? சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். விஜய், இது ஃபயர் ஆக்சிடென்ட். யாரும் திட்டமிட்டெல்லாம் பண்ணல. ஏதோ நேச்சுரலா நடந்து போச்சு. இல்ல நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா பிளான் தான். யார் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதை யாரும் பிளான் பண்ணி எல்லாம் எதுவும் பண்ணல. இது தானா நடந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.